கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய சந்தோஷம் உனக்குள் இருக்கிற வல்லமை. பரலோக பிதாவே, எங்களோடு நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா இல்லையா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற சில வார்த்தைகளை உங்களோடு சொல்லி நான் திரும்ப செபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட நான் சந்தோஷத்தை குறித்து நான் பேச போகிறேன். என்னத்தை குறித்து? சந்தோஷம். பொதுவாக நான் அடிக்கடி கேட்பேன், சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்பேன், நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன்னு. ஸோ இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை இன்னும் நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஆராய போகிறோம். சங்கீதம் 20வது அதிகாரம் 5வது வசனம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20 ஆண்டவர், அது தாவீதின் சங்கீதம், அற்புதமான ஒரு சங்கீதம். அந்த அதிகாரமே ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு அதிகாரம், ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். என்ன நல்ல சங்கீதம். ஆண்டவர் எல்லாமே நல்ல சங்கீதம் தான். அதில் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு எப்போ வருது அப்படின்னா, ரட்சிப்பு வரணும். ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது 2. ஒன்று நம்ம ஆவிக்குரிய விதத்தில் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது. இன்னொன்று, நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் நம்முடைய பிரச்சனையிலிருந்து, இல்லாவிட்டால் நம்முடைய போராட்டத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பை கொடுப்பது. இஸ்ரவேல் ஜனங்கள் பொதுவாக ரட்சிப்பு என்று எழுதுவது எல்லாமே அவங்கள சத்துருக்கள் கையிலிருந்து தேவன் ரட்சித்தது. ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க ரட்சிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம். அவங்க அந்த முழு கோத்திரமே, பொதுவாய் முழு கோத்திரமே தேவனுக்கு பிரியமான கோத்திரம். அந்த முழு கோத்திரமே ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஸோ அவங்க ரட்சிப்பு என்கிற வார்த்தை எப்பொழுது பயன்படுத்துவார்கள் என்றால், பொதுவாய்
எகிப்தின் சேனையிலிருந்து தேவன் ரட்சித்தார். மீதியானவருடைய கரத்திலிருந்து தேவன் ரட்சித்தார். கொள்ளை நோயிலிருந்து ரட்சித்தார். சாபத்திலிருந்து ரட்சித்தார். ஸோ இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு ரட்சிப்பு அப்படின்னாலே முதல்ல என்னதான் ஞாபகத்துக்கு வருது? பாவம், சாபம், இதிலிருந்து ரட்சிப்பு. அதிலும் சபையில் இருக்கக்கூடிய நமக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் இதை ரொம்ப தியானிக்கின்றோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விடுதலையின் அனுபவம் நமக்கு இருந்தால் நம்முடைய மனதிலே ஒரு பெரிய ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென். ஒரு தேவைக்காக செபிக்கிறீங்க, அந்த தேவை என்ன செய்யப்படணும்? ஆண்டவர் சந்திக்கணும், நல்ல செய்தி வரணும், நம்முடைய பிரச்சனை தீரணும், நமக்கு இருக்கக்கூடிய பாடு மாறணும். ஸோ ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ரட்சிப்பதில் மிகவும் கரிசனை உள்ளவர். ஸோ எப்படி மீதியானர்கள் கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அடிமைப்பட்டு கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் ஒரு கிதியோனை எழுப்பி என்ன செய்கிறாரு? அந்த ஜனங்களை ரட்சிக்கிறார். கிதியோனை ஆண்டவர் சந்திக்கிறது, கிதியோனை ஆண்டவர் எழுப்புவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அதை பற்றிய ஒரு ஞானமும் இல்லை. எகிப்திலே ஆண்டவர் அந்த மோசேயை வெளியே கொண்டு போய் மோசேயை அந்த வனாந்திரத்தில் சந்தித்து அவனை உருவாக்குவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. ஸோ ஆண்டவர் அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஜெபத்திற்காக ஒரு ரட்சிப்பை உருவாக்கிட்டு இருப்பார். உங்களுக்கு தெரியாது. ஆமென். நமக்கு தெரியாது. நாம் நினச்சிட்டு இருப்போம், என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி கஷ்டமாகவே இருக்கு, ஏன் நமக்கு இன்னும் ரட்சிப்பு வரலன்னா வரும், நிச்சயமாகவே வரும். ஆண்டவர் எதையோ ஒன்றை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னுடைய லைஃப்பில் சரியான நேரத்தில் அந்த ரட்சிப்பை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஏன் அந்த உபத்திரம் வந்தது, ஏன் அந்த போராட்டம் வந்தது? இன்னும் செபிப்பதற்காக இருக்கலாம், இல்லாவிட்டால் உன்னை கொஞ்சம் உயர்த்துவதற்காக இருக்கலாம். ஆண்டவர் அப்படிதான் அந்த ரட்சிப்பை தந்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். இந்த அனுபவம் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் பெரும்பாலும் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல உங்களை தேவன் ரட்சித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பதை நீங்கள் உணர முடியும். அதை உணரலைன்னா தான் கஷ்டம். சரியா? ஸோ சில நேரத்தில் ஒரு வியாதியில் இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் மாற்றிடுவார். சில நேரத்தில் குடும்பங்களில் தொடர்ந்து கஷ்டமாகவே இருக்கும், ஒரு இருள் காலம், இல்லாவிட்டால் ஒரு சாப காலம், வச்சதெல்லாம் எடுத்த வரும்னு சொல்லுவாங்க. பிரதர் போங்க, உங்களுக்கு பேங்க் லோன் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னுவாங்க. ஆகாது. அந்த வீட்டுக்கு எல்லாம் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே தத்தளிப்பீங்க, கண்ணு வெளியே வர மாதிரி இருக்கும். அவனுக்கு அட்வான்ஸு கொடுத்துருப்பீங்க அந்த இடத்த வாங்குவதற்கு. என்ன அவன் சொல்லுவான், இன்னும் அட்வான்ஸு அந்த டேட் முடிய போதப்பா பேங்க் பணத்தை செட்டில் பண்ணு. போனால் பேங்க்காரன் கையை பிரிச்சிடுவான், இல்லைன்டுவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ போய் கதறுவீங்க. திடீர்னு என்று ஆண்டவர் அந்த டேட்டுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு அற்புதம் செய்வார், ரட்சிப்பு. அப்போது துதிப்பம் பாருங்க, ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு கண் இருக்கிறது, ஆண்டவரே, ஆண்டவரே நீர் அற்புதர். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தின் மூலமாய் வருகிற இந்த ரட்சிப்பு நம்முடைய விசுவாசத்தை அதிகமாய் பலப்படுத்தும். அல்லேலூயா. அடுத்த பிரச்சனை வரும்பொழுது நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் இப்போல்லாம் எனக்கு பிரச்சனையை கண்டு எனக்கு அது என்ன ஆயிடுச்சு, இந்த புல்லட் ப்ரூஃப் மாதிரி பிரச்சனையை கண்டு ஏதோ ஒரு ப்ரூஃப் வந்துருச்சு. இது வரும் போகும், கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. சரியா? இந்த சபையில் ஒரே மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். சரியா? ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு நம்மளை வேதனைப்படுத்துவாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்க பார்க்க கடைசியில் ஓகே, இது அடுத்த அலை, ஒரு அலை முடிஞ்சது, அடுத்த அலை என்ன. அப்போ ஒரு முறை அந்த முதல்ல நீந்துறவனுக்கு ஃபஸ்ட்டு அலை வரும் பொழுது என்னன்னு தெரியாது, அந்த அலையோடு அவன் புரண்டு மண்ணோட மண்ணாக போகிற மாதிரி எழுந்துருவான். அதுக்கு அடுத்த முறை அலை வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக அதில் என்ன செய்வான், ஏதோ ஒரு கற்று அதை மேலே வருவான், அந்த அலைக்கு மேலே வருவான். அந்த மாதிரி நமக்கும் தெரிஞ்சு போச்சு, ஓ இது அடுத்த அலை வருதா, ஓகே வென், நோ ப்ராப்ளம், ஐ கேன் ஹேண்டில். என்ன அந்த மாதிரி ஒரு நிலைமை, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆண்டவரே நம்மை மாற்றிடுவார். பிரைஸ் தி லார்ட். அலைகள் ஓய்வதில்லை, ஸோ பிரச்சனையும் ஓய போகிறதில்லை. ஆமேன். ஸோ வெற்றியும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஆமேன். ஸோ எப்பவுமே நம்புங்க, என்ன வந்தாலும் சொல்லுங்க, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அப்போ நீங்கள் பிரச்சனையை கண்டு பயப்படவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. நீங்கள் யாரு?
கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவர் ஏதோ ஒரு பரலோக திட்டத்தை உங்க மேல வச்சிருக்கிறார். அது சிலருக்கு லைஃப்ல பிரச்சனையே வராது. அவங்க போய் வேலையில் சேர்ந்தாங்க, படிப்படியாக முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. பிள்ளைகள் வளரும், பிள்ளைகள் படிக்கும், நல்ல வேலைக்கு போயிடும். அவங்க லைஃப்பில் பிரச்சனைக்கு இடமே கிடையாது. நல்லா அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, நல்ல ஆண்டவர் ஆராதிப்பாங்க, நல்ல ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செய்வாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்தா அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் உலகத்திற்குரியது. என்ன? ஆனால் சிலர் அப்படி இல்லை. அவங்களோட அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க, அதிகமாக சபையில் வந்து ஊழியம் செய்வாங்க, அதிகமாக கஷ்டப்படுவாங்க. இவர் வருஷத்துக்கு 3 வேலையை மாற்றுவார். என்ன பிரச்சனை? வேலையில் பிரச்சனை. ஏன் இப்படி? ஏதோ ஒரு பரலோக திட்டம் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என் லைஃப்பில் ஏன் இப்படி நான் போயிட்டுருக்கேன், அதை கண்டுபிடித்து போகணும். சிலர் உண்மையாகவே சரியில்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப்லையும் இதை மாதிரி உபத்திரவங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க எடுக்கிற தவறான முடிவுகள், தவறான யோசனைகள், தவறான எத்தனையோ தவறான காரியங்கள். அவங்க வந்து ஒரு முதல் காரியம் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. என்னத்தை கேட்க மாட்டாங்க? ஆலோசனை கேட்க மாட்டாங்க. தாங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. அவங்க லைஃப்பில் அடிக்கடி சத்துருக்கள் எழும்பிட்டே இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் வந்து நிம்மதியாக 3 மாதம் கூட இருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு 3 மாதம் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியலையே, என்ன ஒரு 6 மாதம் கூட என் லைஃப்பில் ஒரு ஸ்மூத்தாக இல்லையே. அப்படி நல்லா வர மாதிரி வருது, திடீர்னு ஏதோ வருது அப்படின்னா, ஒன்று தேவன் உன்னை ஆண்டவருடைய காரியத்துக்காக இழுக்கிற ஒரு மனுஷனாக இருந்தீங்கன்னா உன் லைஃப்பில் நல்ல ஜெபம் இருக்கும், உன் லைஃப்பில் நல்ல வேத வாசிப்பு இருக்கும், உனக்குள்ள ஒரு நல்ல ஒரு சமாதானத்தின் ஆவி இருக்கும். நீ வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருப்ப. என்ன பாடுகள் வந்தாலும் நீ எப்படி இருப்ப? மகிழ்ச்சியாக இருப்ப. ஆனால் உனக்கு பாடுகள் வருது, நீ அப்படியே கொந்தளிக்கிற, பைபிளை இங்கேருந்து அப்படி தூக்கி போடுற. சரியா? அப்படியே தூக்கி போடுற. இந்த பைபிளை கண்ணு முன்னாடி பைபிளை கொண்டு வராது. ஜெபம் கூட போ, நீ போய் ஜெபம் பண்ணு போ. ஜெபமா வந்துட்டா குடும்ப இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல. இவங்க லைஃப்பில் ஏதோ சில காரியங்கள் ஒழுங்கு இருக்காது. சரியா? ஒரு சாபமானவன், இவன் செய்கிறதெல்லாம் அநியாயம். கர்த்தர் என்னை சிட்சிக்கிறார், நான் பொன்னை போல. நீ பொண்ணு இல்லை, ஈயமாயிட்டு தான் போவேன். நான் சொல்லுறது விளங்குதா? ஸோ யூ கேனாட் இன்டர்பிரேட் ராங்லி. ஒரு சாபமான ஒரு மனுஷன் வந்து அவன் உபத்திரவத்தில், பொல்லாதவன் உபத்திரவத்தில் போயிட்டு இருக்கிறான், பிரச்சனையில் போயிட்டு இருக்கிறான், போராட்டத்தில் போயிட்டு இருக்கிறான், நன்மையே நடக்கலை. அவன் மனசில் நினைக்கக்கூடாது, நான் யார்? கர்த்தர் என்னை பொன்னாய் விளங்கிட்டு இருக்கார். அந்த வேலை போயிடுச்சு, ஏன் அந்த சூப்பர்வைசரை 4 இழு இழுப்பேன், என்னை கர்த்தர் பொன்னாய் விளங்க பண்ணிட்டு இருக்கார். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் எல்லாம் சரியா? ஏன்பா வேலை போயிடுச்சு? வேலைக்கு போக மனசு இல்லை, ஒரு 2 நாள் சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் எடுத்துட்டேன், வேலை போயிடுச்சு, இப்போ கஷ்டப்படுறேன், கர்த்தர் என்னை பொன்னாக விளங்க பண்ணுறார். இதை நம்ம கிறிஸ்தவ ஆட்கள் சாட்சி வேறு சொல்லும். எனக்கு பயங்கர உபத்திரவம், வேலை போனது, ஆனால் விசுவாசத்தில் நிற்கிறேன். கொஞ்சம் கூப்பிட்டு, தம்பி ஏன்பா வேலை போச்சு? இல்லை, நான் 4 நாளாக தொடர்ந்து வேலைக்கு போகல. எம்சியா? இல்லை, எம்சி இல்லை. அப்போ என்ன பிரச்சனை? போகக்கூடாதுன்னு தோணுச்சு, சோம்பலாக இருந்துச்சு, படுத்துட்டேன். ஸோ அதனால் அவன் வேலையிலிருந்து எடுத்துட்டான். அப்படியா? இப்போ உனக்கு கர்த்தர் பொண்ணாக மாத்துறாராமா? ஹலோ, இருக்கீங்களா? நான் சொல்றது விளங்குதா? சரியா? ஸோ நிறைய நேரத்தில் இந்த பொண்ணாய் மாற்றப்பட வேண்டிய ஆட்களும், இந்த சும்மா இந்த உபத்திரவத்தில் போகிற ஆட்களும் ஒன்றும் இல்லை அப்படின்றத நான் உங்களுக்கு விளங்க பண்ணுறேன். சரியா? ஒருவேளை நீ உண்மையாகவே கர்த்தர் உன்னை பொண்ணாய் மாற்றுவாரானால் உன்னுடைய கேரக்டர் யோபு மாதிரி இருக்கணும். உன்னுடைய கேரக்டர் வந்து ஆபிரகாம மாதிரி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீ ஏசா மாதிரி இருந்துட்டு, நீ காயின் மாதிரி இருந்துட்டு கர்த்தர் என்னை பொண்ணாக மாற்றுகிறார் அப்படின்னா ராங். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. சரியா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ ஆகவே நம்முடைய லைஃப்பில் அந்த வெற்றி ரொம்ப முக்கியம். அடுத்து சங்கீதம் 21:1 நாம் வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பில் எவ்வளவாய் களி கூறுகிறார். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையில ராஜா எப்படி இருக்கிறாரா?
மகிழ்ச்சியா இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பில் எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். இந்த அதிகாரமே அற்புதமான அதிகாரம். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவருடைய சிரசின் மேல் பொற்கிரீடத்தை தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீ என்ன தந்தீரா? அவருக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்தீர். அல்லேலூயா. உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதா இருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். ஸோ இது ஒரு அற்புதமான, இந்த ராஜா அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களை எடுத்துக்கொள்ளலாம், என்னை எடுத்துக்கொள்ளலாம். சரியா? நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய வல்லமையினால் ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பில் எவ்வளவாய் களி கூறுகிறார். நம்ம ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய வல்லமை, இந்த தேவனுடைய வல்லமை ஒரு மனுஷன் மேலே இறங்கிட்டா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி மாறிடும். இப்போ வாஸ்தவம் பார்த்தீங்களா? இப்படி மாறிடும். ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான் தேவனுடைய வல்லமை இல்லாவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த மகன் மேல் இறங்கும் பொழுது ஆண்டவர் அவனை உன்னதமான மனிதனாய் மாற்றுகிறார். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபேன் அது கரண்ட்டோடு கனெக்ட் பண்ணலை அப்படின்னா பிரயோஜனமே இல்லைன்னு அந்த ஃபேன் சும்மா இருக்குது. இந்த ஏர்கான் எல்லாம் மாட்டி வைத்திருக்கிறோம், நல்ல பெரிய பெரிய ஏர்கான், நல்ல கூலாக இருக்கக்கூடிய ஏர்கான் தான். ஆனால் இதை இயக்குவதற்கு என்ன வேணும்? கரண்ட் வேணும். இந்த கரண்ட்டு மட்டும் இல்லைன்னா இந்த இடமே டார்க் ஆகிடும், அந்த ஏர்கான் சாதாரணமாகிடும், ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதை போல் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் எவ்வளவோ திறமைகள், எவ்வளவோ ஞானம், எவ்வளவோ படிப்பு, அறிவெல்லாம் இருந்தாலும் தேவனுடைய வல்லமை உள்ளவர்கள் தான் விசேஷமானவர்கள். ஆமென். தேவனுடைய வல்லமை. ஸோ இந்த தேவனுடைய வல்லமை உள்ளவர்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஸோ இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவ வல்லமை குறைந்தாலே மகிழ்ச்சி குறைஞ்சிடும். அதனால தான் நம்ம சொல்லுவோம், நிறைய பேர் இந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் செபிக்க முடியல, மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன தெரியல, ஏன் தெரியல, செபிக்க முடியல. ஸோ பிசாசே உங்களுடைய மகிழ்ச்சியை குறைப்பதற்கு அவன் செய்கிற வழி என்ன தெரியுமா? உங்களை செபிக்காமல் தடுத்து நிறுத்துவான். எப்பவுமே ஜெபம் பண்ணும் பொழுது எப்பவுமே நம்முடைய ஜெபம் ரொம்ப ஃபயராக, ரொம்ப அக்னியாக இருக்கும்னு சொல்லிலாம் ஆரம்ப காலத்தில் எதிர்பார்க்க முடியாது. ஈவன் இன்றைக்கு கூட உங்களுடைய நல்ல ஆவியில் வளர்ந்திருந்தாலும் உங்களுடைய ஜெபத்தை பல காரியங்கள் உங்கள் ஜெபத்தை நிர்ணயிக்கிறது. உங்களுக்கு போதுமான ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் சரியாக ஜெபிக்க முடியாது. என்ன, நீங்கள் போதுமான ரெஸ்ட், நீங்கள் நல்லா ஜெபிக்கணும் அப்படின்னாலே நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துருக்கணும், நல்லா தூங்கணும். இல்லாட்டா உங்கள் ஜெப நேரம் தூக்கமாய் மாறி இப்போ மாறி இருக்கு பாருங்க. நிறைய பேர் காலையிலேருந்து உட்காந்துருக்கிறதுனால இப்போ உங்கள் கண்கள் அப்படியே மயங்குது. என்ன, ஸோ நிறைய பேருக்கு ஏன் ஜெபிக்க முடியல அப்படின்னா போதுமான ரெஸ்ட் இல்லை. நைட்டு ஃபுல்லாக டிவியை பார்க்குறது 2 மணி வரைக்கும், 3 மணி வரைக்கும், இல்லாட்டா 1 மணி வரைக்கும். என்ன, அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் படுத்து காலையில் 5 மணிக்கு அலாரம், பரிசுத்த வாட்டி மாதிரி எழும்புறது. சரியா? அந்த 11 மணிலேருந்து 2 மணி ஒரு தூக்கம் எங்கே வேலை செய்யும்? அந்த 5 மணிலேருந்து 6 மணி ஜபிக்கிறதுக்குள்ள 120 கொட்டாவி. நிமிஷத்துக்கு செகண்டுக்கு 2 ஹாவுன்னு கொட்டாவி விட்டு சிலருக்கு இந்த ஜாடையே தொங்கி போச்சு. ஏன்னா அவ்வளோ எத்தனை முறை அது எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி நைட்டு ஃபுல்லாக 1 மணி நேரம் கொட்டா விட்டால், ஏமா போன முறை முகம் கொஞ்சம் நல்லா இருந்தப்பயே அப்படி தொங்கி போயிருக்கு கொட்டாவி. ஹலோ, நல்ல ஜெபம் பண்ணுறதுக்கு நல்ல ரெஸ்ட் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தயவு செய்து நீ 2 மணிக்கு தான் நைட்டு, இல்லாட்டா ஒரு 12 மணிக்கு தான் நீ படுப்பேன்னா 5 மணிக்கு நீ ஜெபிக்க மாட்டே. என்ன செய், ஒரு 7 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணு. இல்லாட்டா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு. ஒரு முறை பென்னின்னு சொன்னார், அவருடைய மெசேஜ் கேட்கும்போது சொன்னார், சிலரெல்லாம் அதிகாலையில் ஜெபம் பண்ணுறாங்க,
சிலரெல்லாம் காலைல ஜெபம் பண்ணுறாங்க. நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன்னா, காலையில் எழுந்து நல்லா குளித்து முடித்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு அப்போ தான் ஜெபம் பண்ண முடியுது. எனக்கு அதிகாலையெல்லாம் எழுந்து ஜெபம் பண்ண முடியலன்றார் அவர். அவர் பாவம் சாப்பிட்டா தான் அவருக்கு ஜெபம். சரி, அவர் சொல்ல நான் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஜெப நேரம். ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் வல்லமை குறைந்தால் நீ சந்தோஷமாக இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அந்த வல்லமை குறைந்தாலே உன்னுடைய எவ்ரிதிங் வில் கெட் அஃபெக்டட். எப்படி கரண்ட் போச்சதுன்னா காலையில் திடீர்னு நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா எல்லாமே அஃபெக்ட் ஆகிடுது. என்ன எல்லாமே அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிற மாதிரி ஒரு தேவ பிள்ளையினுடைய சந்தோஷம் உனக்குள்ள இருக்கிற வல்லமையில் இருக்கு. ஹல்லேலூயா. உனக்குள்ள வல்லமை இல்லைன்னா நீ சந்தோஷமா இருக்கவே முடியாது. உனக்கு பிசாசு வந்தாலும் உனக்கு வல்லமை இருக்கு. பிசாசை பார்த்து போயிட்டு வா, நான் இன்னைக்கு பவராக இருக்கேன், என்கிட்ட வந்து மோதுன்னு அவ்வளோதான். நீனு என்ன போயிட்டு வா. பிசாசு வந்தாலும் சரி, சத்துருவே ஒரு பிரச்சனையே வந்தாலும் உனக்கு தெரியும் யூ ஆர் பவர்ஃபுல், யூ கேன் ஹேண்டில். என்ன நீ அந்த வல்லமையாக இருக்கும் பொழுது உன்னுடைய மைண்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் எனக்காக யாமையும் செய்து முடிப்பார். அந்த வல்லமை இருக்கும் பொழுது உன்னால ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன். தாவீது சொல்றார், என்ன நான் என்ன செய்யும், ஒரு சேனைக்குள் பாய்வேன். கேலேயாத் என்னுடையது, மனேசா என்னுடையது, யூதா என்னுடைய நியாயப்பிரமாணிகன், என்ன ஆர்ப்பரிப்பேன். எப்பொழுது வல்லமை இருக்கும் பொழுது. ஸோ ஆகவே தான் தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஜெபங்களில் நீங்கள் வந்து உட்காரும் பொழுது நம்மளை ஆண்டவர் சார்ஜ் பண்ணுறார். எப்படி டெலிஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறீங்க, என்ன உங்கள் ஹேண்ட்ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறீங்க, அப்பப்போ போய் சார்ஜ் பண்ணுறீங்களே. எங்கேயாவது ஓசியில் ஒரு ஃப்ளக்கு கிடச்சா போதும், உடனே கொண்டு போய் மாற்றிட்டாங்க, அப்படியே உட்காந்து நிற்கிறீங்க. ஏன்டா இவன் நின்றுருக்கானா, பக்கத்தில் ஃப்ளக் இருக்குது. இந்த ஏர்போர்ட்டுக்கு போகும் பொழுது இந்த ஆட்களுக்கு இந்த ஃப்ளக்குக்கு அலையிறானுங்க பாரு, என்ன சரியா. அதில் தான் அப்படி வெடித்து சதறதுன்னு கேட்டாலும் விடுறதில்ல, அதை மாட்டிட்டுன்னு. இப்போ எங்கே போகிற யார் எல்லார் பேக்லேயும் அந்த காலத்தில் பர்ஸு மட்டும்தான் இருக்கும். இப்போ என்னெல்லாம் இருக்குது, பவர், அந்த பவர் பாயிண்ட் 3 ப்ளக் பவர் பாயிண்ட், அதுலேயே ஒரு வேளை அந்த 3 இது போடாட்டா ரெண்டாவது என்ன, அந்த இன்டர்நேஷ்னல் அந்த இது உங்கள் பேக்கை திறந்தால் எல்லாம் வெளியே வந்துடும். எல்லாம் இப்போல்லாம் ஏன் சார்ஜ் பண்ணணும், ஃபோன் சார்ஜ் பண்ணணும். அந்த ஃபோனில் நல்ல செய்தியை விட கெட்ட செய்தி தான் வருது. உன்னை கூப்பிட்டு திட்டுறானுங்க மானம் போகிற மாதிரி, அதுக்கு சார்ஜ் பண்ணி வைக்க. கடங்கான அடின்னு அடிக்கிறான். எல்லாம் அடிச்சு என்னாச்சு, எப்போ ஃபோன் எப்போ பில்லு கட்டுற, என்ன மேடம் நீங்கள் நாம் அன்றைக்கே கட்டுறேன்னு சொல்லி இன்றைக்கே கட்டலையா. ஏதோ அந்த ஏஎக்ஸ் மிஷின், என்ன மிஷின் அது, ஏஎக்ஸ் மிஷினில் கட்டுறோன்னு சொன்னீங்க. ஆமாம் நீ கேட்டே கட்டுறோன்னா பணம் இல்லை, இப்போ என்ன பண்ண. சரி, அதுக்கு சார்ஜர். நான் சொல்கிறேன் தேவ பிள்ளையே, உன்னை சார்ஜ் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணுங்க, வசனத்தில், ஜெபத்தில், அந்நிய பாஷையில் நீ சார்ஜ் பண்ணலைன்னா நீ சந்தோஷமாக இருக்க முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அந்த தொட்டாச்சு இல்லைங்க, என்ன சென்சிட்டிவ் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அப்படியே சோர்ந்துருவீங்க. இவர் வீட்டுக்காரர் வந்து சொல்லுவார், இந்த ப்ராஜெக்ட் இன்னும் 2 வருஷத்து தான் இருக்கும். ப்ராஜெக்ட் ஆரம்பித்தே 2 மாதம்தான் ஆயிருக்கும். ப்ராஜெக்ட் எத்தனை வருஷம் இருக்குமோ. அந்த அம்மா உடனே, ஐயோ அப்படியா, 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், 2 வருஷம் வரைக்கும் இந்த உலகம் இருக்கா இல்லையானே தெரியாது. 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னம்மா பண்ணுறது. நீ பவர்ஃபுல்லாக இரு, சந்தோஷமாக இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். ஸோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ராஜா கர்த்தருடைய வல்லமையில் எப்படி இருக்கிறாரா, மகிழ்ச்சியா. கர்த்தாவே உடைய வல்லமையினாலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். எதனாலே? பேசுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமையினாலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னா வல்லமை தேவை. பணம் இருந்தால் மட்டும் போதாது, வேலை இருந்தால் மட்டும் போதாது, வல்லமை தேவை. ஆமேன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதே 21வது அதிகாரம் 6வது வசனம். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். தேவனுடைய சமூகத்தின் மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்தில் வருகிறதில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவது,
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும் பொழுதே எனக்கு என்ன வந்துருச்சது? மகிழ்ச்சி. அப்போ இதில் ஒரு ரகசியம் இருக்கு. தேவ சமூகத்தில் நம்முடைய பிரச்சனை எல்லாம் சரியாகிற ஒரு இடம் தேவ சமூகம். ஆமென். நம்முடைய கால தாமதங்களை எல்லாம் சீர்படுத்துகிற இடம் தேவ சமூகம். நம்ம தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைவார்கள். ஸோ தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய சில கிரியைகள் நடைபெறுகிறது நம்ம அறியாமலே. இப்போ எப்படின்னா, நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு 10 தேவ தூதர்கள் உங்களை என்ன செய்கிறாங்க? உங்களை சீர்படுத்துகிறாங்க. என்ன, இப்போ ஒரு கார் ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் காரை நிறுத்தின உடனே ஒரு 10 பேர் என்ன செய்கிறான்? அந்த டயரை மாற்றுறான், என்ஜினில் ஆயில் போடுறான், என்னென்னமோ பண்ணுறான். ஒருத்தன் துடைக்கிறான், ஒருத்தர் எங்கேயாவது இடித்து போய் கடந்ததை என்ன செய்கிறான்? சுத்தியல் எடுத்து அடித்து சரி பண்ணி பெயிண்ட் பண்ணி அதை அப்படியே வெளியே அழகாக கொண்டு வர மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் போய் இடித்து, எங்கெல்லாம் மைண்டு டேமேஜ் ஆகி, இருதயம் டேமேஜ் ஆகி, எங்கெல்லாம் என்னென்னமோ டேமேஜ் ஆகி தான் நம்ம சர்ச்சுக்கு வர்றோம். உள்ளே வரும் பொழுதே சரியா அந்த ஸ்க்ராப்பில் போடுற மாதிரி தான் வரும். அவ்வளோ மோசமாக வர நம்ம ஏதோ ஒரு வசனத்தை வச்சு அந்த மைண்டை இடிக்கிறாரு. டாக்டர் மாதிரி அடித்து மைண்டை செட் பண்ணுறாரு. கண்ணு சிலருக்கு குறைப்பார்வை தான், எதை பார்த்தாலும் அந்த கண்ணை நோண்டி எடுத்து என்ன செய்கிறாரு? அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த கண்ணை திரும்ப உள்ளே போடுறாரு. சில ஹார்ட்டு அந்த ஹார்ட்டு சரியாக வேலை செய்ய மாட்டிருக்கு, அந்த ஹார்ட்டை சரி பண்ணுறாரு. சிலருக்கு ஏதோ கிட்னியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருக்குது, உனக்கு தெரியாது. உனக்கு ப்ராப்ளம் வந்த பிறகு தான் உன் கிட்னியை பற்றியே தெரியும். ஆனால் ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும், இந்த அம்மா ஒரே பொரிச்ச மீனாக சாப்பிடுது. எதை பார்த்தாலும் பொரிச்சாதான் சாப்பிட்றாங்க அந்த குடும்பத்தில். ஆயிலுக்கு மாதம் ஆயிலுக்கு மட்டும் $100 $200 தனியாக செலவாகுது. எல்லாத்துலேயும் ஆயில். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட விடுறதில்ல, ஒரு பொடியை வச்சு அந்த பொடியில் 4 லிட்டர் எண்ணெயை ஊற்றி எல்லாம் இந்த தென்னிந்தியாவிலேருந்து வந்த ஆட்கள் அத்தனையும் இட்லி பொடி, அதுக்கப்புறம் என்ன வேணுமா? எண்ணெய் அதுவும் நல்லெண்ணெய் பாரு, எல்லாம் காம்பினேஷன் பாரு நம்ம ஆட்களுக்கு. அதை போட்டு அப்படியே அந்த இட்லி முடிஞ்ச பிறகு கூட நான் பார்த்துருக்கேன், அந்த எண்ணெய் எடுத்து நான் சரி அந்த எண்ணெயும் அந்த பொடியும் எல்லாம் செய்கிற ஆட்கள். நாம் விட்டுட்டு போனாலும் நம்ம தட்டில் இருக்கிறத நக்கிடுறாங்க. அந்த அளவுக்கு ஜனங்க அடிக்டட். ஹலோ, பிரைஸ் தான் இருக்கீங்களா? சரியா, நான் இதை சாப்பிட மாட்டேன், எனக்கு இந்த ஆயிலெலாம் ஒத்து வராது. சரியா, நான் மற்றவங்க சாப்பிட்றத பார்க்குறேன். ஸோ எவ்வளவோ பிரச்சனையோடு நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். தேவன் ஆலயத்தில் நம்மை சரிப்படுத்துகிறார். அந்த தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து அப்பான்னு அவரை கூப்பிடும் பொழுதே அவருடைய தேவ தூதர்கள் இறங்குறாங்க. இயேசுவை தேவ தூதர்கள் பலப்படுத்தினார்கள் என்று வசனம் சொல்லுதா இல்லையா? வனாந்திரத்தில் இயேசு ஜெபிக்கும் பொழுது இயேசுக்கு தேவதூதர்கள் என்ன செய்தாங்கன்னா பணிவிடை செய்தார்கள். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபித்த பொழுது தேவதூதர்கள் இறங்கி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினார்கள். எலியா சோர்ந்து போய் படுத்த பொழுது தேவதூதர்கள் இறங்கி அவனுக்கு அப்பத்தை கொடுத்தார்கள். நீங்கள் இந்த தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். இங்கே ஏதோ உங்களுக்கு ஆண்டவர் செய்கிறார். ஆமென். எதையோ செய்கிறார், எனக்கு தெரியல என்ன செய்கிறாருன்னு தெரியல. உங்களை இன்னும் பலனுள்ளனாய் மாற்றுகிறார், இன்னும் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கிறார், விசுவாசத்தை கொடுக்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார். இன்னும் உங்களுடைய சரீரத்தை ஆண்டவர் புதுப்பிக்கிறார். Something is takes place in the place of worship. ஆமென். நம்முடைய புத்தி கெட்டாது ஏதோ ஒன்று நடக்குது. ஆமென். அதனால தான் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறிட்டு வரீங்க, இவ்வளோ பலசாலியாய் மாறுறீங்க. எதையும் தாங்குற இதயம் நமக்கு தான் இருக்கு. ஆமென். எதையும் செய்கிற காரியம் நமக்கு தான் இருக்கு. நம்ம ஆட்களை பார்த்தா நோஞ்சா மாதிரி இருப்பாங்க, ஆனால் என்ன விசுவாசம், என்ன தைரியம், என்ன வல்லமை. ஸோ தேவ ஆலயத்தில் ஒரு மனுஷன் இருக்க உன் ஆயுசு நாட்கள் கூடிடமா. நீ சாதாரணமாக சாக மாட்ட. உன்னை 1000 பேர் நீ செத்துப்போன்னு சொன்னாலும் நீ இருப்ப. விட்டால் 100 வருஷம் வரைக்கும் இருப்பீங்க. இந்த சர்ச்சில் எத்தனை பேர் 100 வருஷம்லாம் இருக்க போகிறீங்களோ எனக்கு தெரியல, இருப்பீங்க. நான் போய் சேர்ந்த பிறகு சிலது இருக்கும். என்னை பார்த்து, என்னுடைய தம்புவை பார்த்து, தம்புவுடைய மகனை பார்த்து, அவனுடைய பேரனை பார்க்குற அளவு கூட சில ஆட்கள் இருப்பீங்க. சரியா? ஏன்னா ஆண்டவருடைய ஆலயத்தில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட்.
இருப்பீங்க, யாருன்னு தெரியலைங்க, யாரோ ஒருத்தர் இருக்கு, ஒருத்தரோ 2 பேரும் இருக்க. உனக்கு சாவு சீக்கிரம் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவ சமூகத்தில் நீ செபிக்க செபிக்க அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நீ கேட்க கேட்க உன் இருதயத்தை ஆண்டவர் புது இருதயமாய் மாத்துறார், விசுவாச இருதயமாய் மாத்துறார். என்ன ஆண்டவர் எப்படி உன்னை இங்க ஒருவேளை உன்னை ஒரு எலியாவாய் ஆண்டவர் மாற்ற முடியும், ஒரு ஈசாக்காய் தேவன் உன்னை மாற்ற முடியும், உன்னை ஒரு உன்னத மனுஷனாய் ஆண்டவருடைய சமூகம் மாற்றுகிறது. தாவீதுக்கு அது தெரியும். நான் ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பன், என்னை ஆண்டவர் எப்படி இவ்வளவு பெரிய ராஜாவாய் மாற்றினார், அவருடைய சமூகம். அல்லேலூயா. இந்த தேவாலயத்தில் வந்து பாருங்க, எத்தனையோ சாட்சிகளை சொல்லலாம். தேவாலயத்தில் வந்து ஒன்றுமில்லாமல் பெரிய மனிதர்களாய் மாறினவர்கள் உண்டு, ராஜாக்களாய் மாறினவர்கள் உண்டு, அதிபதிகளாய் மாறினவர்கள் உண்டு. தேவாலயத்தில் வந்து தேவாலயத்தில் உட்கார்ந்து தேவனை தேடி பெரிய காரியங்களை செய்தவர்கள் உண்டு. ஸோ உன்னுடைய மகிழ்ச்சி தேவனுடைய ஆலயத்தில் எப்படி வர? அதனால தான் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை பார்க்க வரணும். சில நேரத்தில் தேவனுடைய ஆலயத்தை எது தெரியுமா ஜனங்க வருது? மனுஷனை பார்க்க. அக்கா வருவாங்க, நானும் போகிறேன். அக்கா நீங்கள் இன்னைக்கு ஆலயத்துக்கு வரீங்களா? இல்லைம்மா எனக்கு வேலை இல்லை. அப்பா எனக்கும் வேலை இல்லை. சரி. ஸோ அப்படி மனுஷனை பார்த்து வரக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தில் தெய்வ கிருபை. நீ ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா something will take place in your heart, in your body or in your soul. ஆமென். உன்னுடைய பிரச்சனைகளை தேவன் மாற்றுவார். எசேக்கியா தனக்கு பிரச்சனை வந்தவுடன் நேராக அந்த நிருபத்தை கொண்டு போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் வாசிக்கிறான். இப்பெல்லாம் சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை பிரதர், நீ வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஆண்டவர் தான் 2 பேர் 3 பேர்னு சொன்னாரே, அங்கே 3 பேர் 2 பேர் இருக்கிற இடத்துலயே அற்புதம் நடக்கும். நம்ம சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது. ஆனால் எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார் பாருங்கன்னு, தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனுடைய அந்த அவனுடைய அந்த நிருபத்தை வாசிக்கிறான், சனகரிப்புடைய நிருபத்தை வாசிக்கிறான். உடனே ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. 4வதாக சங்கீதம் 31:7, உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர், உமது கிருபையினாலே களி கூர்ந்து மகிழுவேன். இந்த கிருபை பெருகுகிற இடம் ஸ்தோத்திரம், தாழ்மை, உபத்திரவம், ஆத்தும வியாகுலம். கிருபை எங்கேயா பெருகுது அப்படின்னா, உபத்திரம் இருக்கிற இடத்துல கிருபை பெருகிடும். அதை தான் ஆண்டவர் பவுலுக்கு சொல்றாரு, உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் என்ன செய்யும்? பூரணமாய் அது விளங்கும். என் கிருபை உனக்கு போதும்பா, உன் உபத்திரம் எனக்கு தெரியும், என் கிருபை உனக்கு போதும். யாருடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் அதிகம் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில அந்த உபத்திரவத்தை சரி கட்டுகிற அளவிற்கு கிருபை இருக்கும். பிரைஸ் எல்லாம் கிருபை இருக்கும். ஆகவே தான் நம்ம தேவ பிள்ளைகள் அதிகமான கிருபைகளை யார் பெறுறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில தாழ்த்தப்பட்ட நிலைமையில கிடக்கிறவங்க, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க, வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் நிந்தையில கவலையில வாழ்றவங்க. சில நேரத்தில் நான் ஜெபத்தில் வரும்பொழுது பார்க்குறேன் பாருங்க, ஒரு பாவமும் செய்திருக்க மாட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அப்பா இருக்க மாட்டான், அம்மா இருக்க மாட்டான், அவளுக்கு கல்யாணம் ஆன இடத்துல உபத்திரவம் கேட்க கூட ஆள் இருக்காது. ஏமா நீ நல்லா இருக்கியான்னு கேட்க கூட ஆள் இருக்காது. என்ன அப்படி ஒரு, நான் என்ன பாவம் செய்தேன்? அனாதை பிள்ளைகளை போய் பாருங்க, என்ன அப்பா அம்மா இல்லை. சிலர் அந்த குழந்தைய எங்கேயோ தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளை கதறது, நான் என்னையா பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை? அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல் கிருபை பெருகி இருக்கும், கிருபை பெருகி இருக்கும். அவங்க மட்டும் கொஞ்சம் ஆண்டவர் பக்கம் திரும்பிட்டா போதும், தேவன் அவர்களை உயர்த்திடுவார். ஒருவேளை இங்கே யாராவது கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்க மேல கிருபை ஏராளமா இருக்கும், ஏராளமான கிருபை இருக்கும். நாம 10 எத்தனையோ நாள் ஃபாஸ்டிங் இருந்து வாங்குற கிருபை ஒரு உபத்திரவத்தில் இருக்கிற ஜனங்களுடைய கிருபைக்கு ஈடாகாது. அவ்வளோ உபத்திரவம், அப்படியே பாடுல நிந்தையில போற, அப்படியே சகிச்சுக்கிட்டு போற. நீ தேவ பிள்ளை, நீனு
ஆண்டவர் அறிந்து கொண்ட, உனக்கு வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, உனக்கு பணம் இல்லை, உனக்கு வேலை இல்லை, உனக்கு சமாதானம் இல்லை, அப்படியே நொந்து போயிட்டு இருக்கிற ஏதோ ஒரு பெரிய கிருபை உன்னை ஒரு நாளிலே தூக்கிடும். அல்லேலூயா. எங்க இருந்து என்ன வருதுன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ ஆகவே தான் இந்த கிருபையை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அதை தான் பவுல் சொல்றார், நான் கிருபையை வீணாக்கலை. கிருபை என்ன செய்யலை? வீணாக்கலை. கிருபை பெற்ற நீ ஆண்டவரை முறுமுறுத்து வீணாக்கிடாதே. நீ உபத்திரவத்தில் போறியா, ஒரு பெரிய கிருபை மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். அன்னாளுடைய உபத்திரவத்தை அவ அந்த பெண்ணினாள் கிட்ட போய் சண்டை போடலை, புருஷங்கிட்ட போய் சண்டை போடலை, ஆலயத்தில் போய் கண்ணீர் வடிக்கிறாள். அந்த கிருபை சாமுவேலாய் மாறிடுச்சு. ஆமென். அந்த கிருபை என்னவா மாறிடுச்சு? சாமுவேலாய் மாறிடுச்சு. தாவீதை எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க, அதை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை. அவன் வனாந்திரத்துல கர்த்தர் என் மேய்ப்பர்னாரு. சவுலுக்கு நன்மை செய்தான், கோலியாத்தை கொல்லுவதற்கு தன் ஜீவனை பணயம் வைத்து போனான். அதனால அவனுக்கு எந்த நன்மை கிடைக்கல. அவனுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்தாங்க, வேலை கொடுத்தாங்க, சம்பளம் கொடுத்தாங்க. திடீர்னு அவனையே கொல்ல பார்த்தாங்க. வனாந்திரத்துல ஓடுறான். அந்த பாதை, அந்த வேதனையின் பாதையில போனாலும் தன் கிருபையை தாவீது இழந்து போகவே இல்லை. ஒவ்வொரு இடத்திலையும் அந்த கிருபை அவனுக்கு கிரீடமாய் மாறிக்கொண்டே இருந்தது. அந்த சவுலை கொலை செய்திருக்கலாம், அதான் ஆரம்பத்திலே சொன்ன பாருங்க, என்னை எப்பொழுது ராஜாவாய் மாற்ற போகிறீர் ஆண்டவரே, சவுலை எப்போ கொல்ல போகிறீர், அப்படியெல்லாம் அவன் தேடின மாதிரியே தெரியல. அவன் போய் வெளிநாட்டுக்கு போயிட்டான், வெளி தேசத்துக்கே போயிட்டான். பெலிஸ்திய தேசத்துல போய் உட்காந்துட்டான். சவுலே, நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ ஏதாவது பண்ணிட்டு வந்து என் உயிரை வாங்காத, நீ என்னைக்கு சாகுறியோ அன்னைக்கு சாகு, அப்போ நான் வரேன்னு சொல்லி அவன் பாட்டு தனியாக போய் வேற தேசத்துல போய் உட்காந்துட்டான். என்ன, அவங்ககிட்ட கிரீடத்தை தூக்கிட்டு ஓடி வரான் ஒருத்தன். சவுல் ராஜா இறந்துட்டாரு, இந்த கிரீடம் தாவீதே உனக்கு தான். ஏன்பா அந்த கிரீடம் அப்படியான் தப்புன்னு வாங்கலை, இந்த கிரீடம் எப்படி வந்துச்சு? அவர் விழுந்து கிடந்தாரு, நான் அவரை கத்தியில கொத்தி கொன்னு இந்த கிரீடத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அட பாவி, அவரை கொல்லக்கூடாதுன்னு அந்நிய தேசத்துல இருந்து உட்கார்ந்து இருக்கிறேன், அவரை கொன்னுட்டு கிரீடத்தை என்கிட்ட கொண்டு வரியான்னு சொல்லி அவனை கொலை பண்றாரு. தாவீது என்ன மனுஷன், வாழ்ந்தா தாவீத மாதிரி வாழணையா. பிரைஸ் தி லார்ட். தான் சத்துருடைய கிரீடம் வந்துருச்சு உடனே ஓடுறானா? இல்லை, அமைதியா போய் எப்ரோன் என்கிற ஒரு பட்டணத்துல அந்த பகுதியில் போய் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த யூதர்லாம் ஓடி வராங்க, வந்து சொல்றாங்க, நீ ராஜாவா மாறிடு. ராஜாவா மாறின அடுத்த நிமிஷம் இஸ்ரவேல் தேசம் ராஜா இல்லாமல் தத்தளிக்குது. போய் யுத்தம் பண்ணி ஜெயித்திருக்கலாம். அப்னேர் வர்றாரு. அப்னேர் வந்து இவர்கிட்ட சமாதானம் பேச வர்றாரு. நான் எல்லாரையும் சண்டை இல்லாம எல்லா ஜனங்களையும் கொண்டு வந்துடுறேன். சரிப்பா. உடனே பக்கத்துல இருக்கிற யோவாப் அவனை குத்தி கொள்றான். என்ன, அதையும் சகித்துக்கிட்டு அமைதியா இருக்காரு. நேரம் வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களே வந்து தாவீதை ராஜாவாய் மாற்றுறாங்க. கிருபையை பயன்படுத்துங்க. வீணா வார்த்தை பேசினா கிருபை போயிடும். ஆமென். வீணாய் தர்க்கம் பண்ணா கிருபை போயிடும். கிருபையை பயன்படுத்து, ஆண்டவர் உனக்கு உத்தம ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த உபத்திரவத்துல போகும் பொழுது கிருபை பெருகும். அதனால தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு அவனுக்கு கிருபை கொடுக்க விரும்புகிறார். அந்த கிருபை கொடுப்பதற்கு உபத்திரவத்தை கொடுக்கிறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? சரியா? அதுதான் காரணம். ஏன் ஆண்டவரே எனக்கு உபத்திரவம்? நான் உன்னை உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொண்டேன், வெள்ளியை புடமிடுவதை போல அல்ல. வெள்ளியை புடமிட்டு ஒரு வெள்ளியை கொண்டு வருவதற்காக அல்ல, நான் உன்னை உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொண்டேன். தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏன் தெரியுமா? உன்னை நான் ஒரு உன்னதமான மனுஷனாய் மாற்றணும். நம்ம சபையில யாரும் கிருபை இழந்துடக்கூடாது. பெரியவங்களை மதிக்கலைன்னா கிருபை போயிடும். என்ன, நிறைய பேருக்கு கிருபை சாதாரணமாக போயிடும். அப்பா அம்மாவை நீ மதிக்கலையா, கிருபை இழந்துடுவே. புருஷனை மதிக்கலையா, கிருபை இழந்துடுவே. ஆமீன். பாஸ்டரை மதிக்கலையா, கிருபை இழந்துடுவே. என்ன, ஒரு பெரியவர்களை மதிக்கலையா, ஒரு உபதேசத்தை மதிக்கலையா, கிருபை இழந்துடுவே. அதனாலதான் நம்ம கிருபையை காத்துக்கொள்ளணும். எத்தனை பேர் நம்ம கிருபையை காத்துக்கொள்றோம்? உபத்திரம் வருவதற்கு காரணமே கிருபை வரணும்னு சொல்லிதான். ஆனா கிருபையை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டா. புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் கிருபையை காத்திருக்கீங்க? போன்ல பேசுறீங்கல்ல, சார்ஜ் டவுன் ஆகிற மாதிரி கிருபை டவுன். எத்தனை பேர் ஜீரோ கிருபையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன கிருபை? ஜீரோ கிருபை. சில நேரத்தில் நம்ம சிலருடைய வாழ்க்கையில செய்யற தப்புக்கு
உடனே பதில் வராததுக்கு காரணமே கிருபை தான் காப்பாத்துது. என்ன ஆண்டவர் நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு இப்போ தெரியும், சிலர் ஆண்டவர் இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்களே, ஒரு ஏதாவது பண்ணுமையா அப்படின்னா இன்னும் அந்த கிருபை இருக்குது, இன்னும் சார்ஜ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சார்ஜ் என்ன இருக்குது, இன்னும் ட்ரெயின் ஆகலை. அந்த கிருபை முடிஞ்சால் ஆண்டு இன்னும் ஒரு அடிஷ்னல் கிருபை தராரு. எப்படி ஆகிலும் மனம் திரும்பிட மாட்டாங்களான்னு. ஒன்ஸ் அந்த கிருபை மைனஸில் போன உடனே கோபாக்கினை மேலே வந்துடும். கோபாக்கினை, நியாய தீர்ப்பு, தண்டனை. என்ன ஸோ அதனால தான் நம்ம பிழைச்சிக்கிறோம். எப்படி தெரியுமா, இந்த ஒரு வாரம் ஏதாவது பண்ணிட்டு சண்டே வரும் பொழுது ஆண்டரை பார்த்து உம்மால் கூடும்னு அவர் இறங்கிடுறார். ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எத்தனை பேரை காப்பாற்றுறது தெரியுமா? அந்த வாரம் முழுசும் செய்கிற அநியாயத்தெல்லாம் செய்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே கல்வாரி அன்பை அவர் என் மகன் வந்துட்டான்னு நினைக்கிறார். இந்த அம்மா கல்வாரி அன்பை ஞாயிற்றுக்கிழமை பாட்டிட்டு மண்டே வேற என்னமோ பாடுது. அவர் அடாடா பட்டயத்தை எடுக்கலாமான்னு நினைக்கும் போது புதன்கிழமை ஜெபம் வந்துடுது. சரியா, ஏதோ ஏதோ ஒரு ஜெபம், யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா யாராவது ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆண்டவர் இவளை எனக்கு ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் போது யாரோ ஒரு ஊழியக்காரன் வந்துடுறான். ஆண்டவரே, அவருக்கு நீ வேற காணிக்கை வேற கொடுத்துட்ட, பாஸ்டர் தரமாட்டேன், மற்றவங்களுக்கு தருவேன். அவன் வேற அந்த காணிக்கை பார்த்தோன்னே சுவாமி இவரை ஆசீர்வதிக்கிறேன் கோடா கோடியா. கிருபை முடிய போது கோடா கோடியா. ஆண்டவர் திரும்ப ஒரு கிருபையை கொடுத்துடுறாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கிருபை ஆண்டவர் உபத்திரவத்தில் இருக்கிறவங்களுக்கு தர்றார். தயவுசெய்து கிருபையை காத்துக்கோ. ஆமீன். தயவுசெய்து கிருபை காத்துக்கோ. மனசுல எரிச்சல் வந்தா கிருபை இல்லைன்னு அர்த்தம். மனசுல இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வயிற்றுல ஒரு எரிச்சல் வரும் பார்த்தீங்களா? பிரைஸ் இருக்கீங்களா? அவ்வளோ இருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி சிலருக்கு மனசுல எரிச்சலாக வரும். அப்படியே சிலரை பார்த்த உடனே அப்படியே எரியும். என்ன, சில பார்த்த உடனே சில பேரை கேட்டாலே மனசுல அப்படியே எரியும். அப்படியே பிரைஸ் தரலாம் மனசுல எப்படி. ஸோ இதெல்லாம் கிருபையை எரிச்சிடும். என்னத்தை எரிச்சிடும்? கிருபையை எரிச்சிடும். ஸோ நான் ஜெபிக்கணும். ஸோ கிருபை பெற்றவங்களா இருங்க. பிரைஸ் எல்லாம். கிருபை இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது அம்மா. கிருபை இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது. ஆமீன். ஆண்டவரே எனக்கு கிருபையை கொடுங்க. என்ன உபத்திரவத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, கிருபையை பெற்றுட்டே இருங்க. கிருபையை பெற்றுட்டே இருங்க. அந்த கிருபை வந்துருச்சதுன்னா அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிடும். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எனக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சத்தியமானது, உண்மையானது. அதை பிசாசு மறைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. உன்னை எதற்காக தேவன் அழைத்தார் அது நிறைவேறும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்து. எதற்காக கர்த்தர் உன்னை பிரித்து எடுத்தாரோ, தெரிந்து எடுத்தாரோ, உன் குடும்பத்தில் இருந்து உன்னை தனியாய் பிரித்து எடுத்து இந்த உன்னதமான ஆசீர்வாதத்திற்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ அது நிறைவேற போகிறது. ஆண்டவருடைய வல்லமை உன்மேல் இறங்க போகிறது. நீ கனி கொடுக்கிற திராட்சை செடியாய் தான் மாறப்போகிறாய். எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை சாபம், எத்தனை வல்லமை வந்தாலும் உன்னை அழிக்க யாராலும் முடியாது. ஏனென்றால் உன்னை உருவாக்கினவர் கர்த்தர். உன்னை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உன்னை யாரும் உன்னை உயர்த்தவும் முடியாது, யாரும் உன்னை தாழ்த்தவும் முடியாது. கர்த்தர் தான் உன்னை உயர்த்த போகிறார். அவர் கரத்திலே உன்னை ஒப்பு கொடுத்து விடு. இந்த ஜெபத்தில் ஒரு வல்லமையை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். இந்த ஜெபத்தில் தேவனுடைய வல்லமை உன்னை நிரப்ப போகிறது. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அல்லவா? தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவருடைய தூதர்கள் உன்னை சுற்றி நின்று உன் குறைகளை அவர்கள் சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைந்து கொண்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் பிசாசு போட்ட திட்டங்களை தூதர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வலையில பிசாசு வெறித்த அந்த வலையை ஆண்டவருடைய தூதர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு விரோதமாய் எழும்பின வலு சர்பத்தை கர்த்தருடைய பெரிதும் பலத்ததுமான பட்டயம் வெட்டி போட்டது. உனக்கு விரோதமாய் கர்ஜிக்க சிங்கங்களை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். ஆண்டவரை துதித்து பாடு, மகிமைப்படுத்து, ஸ்தோத்திரம் பண்ணு. இது அற்புதத்தை எடுக்கிற நேரம். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். நீ கர்த்தரை துதித்து தேவனை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய பலத்த வல்லமை மேல் இறங்குகிறது. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல மனதார ஆண்டவரை துதியுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவர் மேலும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கு
உங்களுக்காக ஆண்டவர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய பரலோக திட்டம் நிறைவேற போகிறது. உன்னை சிறந்த இடத்துல தேவன் வைக்க போகிறார். ஆண்டவர் உன்னை உயர்ந்த இடத்தில் வைக்க போகிறார். கர்த்தர் உன்னை மேன்மையான இடத்தில் வைக்க போகிறார். நல்ல கரங்களை ஆண்டவருக்கு நேராய் தட்டி அல்லது கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஏதாவது செய். தேவனுடைய ஆலயத்தில் தேவனை துதிக்கும்படி தேவனை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய வல்லமை அலை அலையாய் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவர் மீதும் அவருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உன்னை வெறுமையாய் அனுப்ப வரவில்லை. இப்பொழுது உன் ஜெபத்திற்கு பதிலை தேவ தூதர்கள் கொண்டு வருகிறார்கள். உன்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் வருகிறது. பரலோகம் உனக்காக களி கூறுகிறது. காலையில இருந்து இதுவரை தேவனை துதித்துக் கொண்டு இருந்தாய். உன்மேல் கிருபை பெருகி கொண்டிருக்கிறது. கிருபையின் தேவன் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. கிருபையின் தேவன் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அசுத்த ஆவிகள் அசுத்த வல்லமைகளை தேவன் அழித்துக் கொண்டிருக்கிறார். மந்திர கிரியைகள் இனி உன் வாழ்க்கையில கிரியை செய்யாது. மந்திரம் நிறைந்த ஒரு குடும்பத்திலிருந்து நீ வந்திருக்கலாம். ஆனால் அந்த மந்திரம் இனி கிரியை செய்யாது. அந்த மந்திரத்தின் வல்லமையை தேவன் அழித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கனப்படுத்து. ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் வருகிற சாபம் இனியோடு ஒழிகிறது. அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. என் தேவன் தம்முடைய வல்லமை அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற உனக்கு ஜெயம் உண்டு. உன் இருதயத்தின் விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். மகளே, உன் இருதயத்தின் விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். இதோ இரட்டிப்பான ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி பெற்றுக்கொள். உள்ளதை உள்ளதென்றும் இனி இல்லதை இல்லதென்று சொல் என்று ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ இனி உண்மையை பேசுவாயானால் உன் வாழ்க்கை மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ உண்மையானதை பேசுவாயானால், நலமானதை பேசுவாயானால், பரிசுத்தமானதை பேசுவாயானால், அன்பின் வார்த்தைகளை பேசுவாயானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் தலைமேல் தங்கும். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீ பெறுவாய். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு புது வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன், தேவ பலன் இறங்கட்டும். ஆண்டவரே, வானம் திறக்கப்படுவதற்காய் நன்றி. அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்க. ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். உன் கண்களை தேவன் திறப்பார். உன் இருதயத்தை பலப்படுத்துவார். நீ சோர்ந்து போய் வந்திருக்கலாம். உனக்குள் வல்லமையை தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பரலோக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு கரண்டை போல தேவனுடைய வல்லமை உனக்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய அக்கினி உனக்குள் பாய்ந்து வருகிறது. அல்லேலூயா. உன்னுடைய வார்த்தை அக்கினியாய் மாறுகிறது. ஆண்டவரை துதி. ஆண்டவர் உனக்கு பெரிய காரியம் செய்ய போகிறார். சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த ஜாதியாய் இயேசுவின் நாமத்தில் மாறுவாய். இந்த கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையை தேவன் பல மடங்கு உயர்த்த போகிறார். அக்கினியாய் தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியத்தை நம்முடைய ஆலயத்தில் செய்ய போகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. இன்றைக்கு ஆரம்பத்தில் நாம ஜெபித்ததை போல பிசாசின் கிரியைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. அழிந்து கொண்டிருக்கிறது. பிசாசின் வல்லமை அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த பாதாளத்தின் தூதனுடைய வல்லமை அழிந்து கொண்டிருக்கிறது. பெயல்செபு ஆவியினுடைய வல்லமைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. பொய்யின் தூதனுடைய ஆவி அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த பழைய பாம்பாகிய அந்த பிசாசு சாத்தான் என்கிற அந்த பிசாசின் வல்லமை அழிந்து கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் அந்த வல்லமையினை காணப்படாது. உன் குடும்பத்தில் அந்த அக்னியை, பரிசுத்த அக்னியை தேவன் கட்டளையிடுகிறார். இனி நீ வஞ்சிக்கப்பட மாட்டாய். நீ வஞ்சிக்கப்பட மாட்டாய். உன்னை வஞ்சிக்கிறவர்களை தேவன் எடுத்து போட்டார். இனி நீ வஞ்சிக்கப்பட மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இதோ இந்த இடத்துல அநேகருடைய சரீரத்தில் குணத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் சரீர உறுப்புகளை தேவன் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். இனி உனக்கு வியாதியினுடைய வல்லமையிலிருந்து விடுதலை தருகிறார். சில குடும்பத்தில் இருக்கிற மனஸ்தாபங்கள் மாறுகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. புதிய வேலையை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அற்புதங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ ஒரு கிதியோன் எழும்பினதை போல ஆண்டவர் உனக்காக எங்கேயோ ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ ஒரு மோசேயை தேவன் எழுப்பினதை போல உன் பிரச்சனைக்காக எங்கேயோ தேவன் ஒரு அற்புதத்தை, ஒரு ரட்சகனை எழுப்பி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஒரு வேலை உனக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு பிஆர் உனக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் உனக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. உனக்காக ஒரு ரெபெக்காளை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். உனக்காக ஒரு ஈசாக்கை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். somewhere something is taking place right now. hallelujah. எங்கே ஊழியம் செய்யணுமோ அந்த ஊழியத்தின் கதவை தேவன் திறக்கிறார். அடுத்து என்ன செய்யணுமோ அந்த வாசலை கிங் ஆஃப் க்ளோரிக்கு ஆண்டவர் திறக்கிறார். அடிமைக்கு ஆண்டவர் திறக்கிறார். தேசங்களை திறக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் எங்கேயோ எதையோ செய்து கொண்டிருக்கிறார். நேரம் வரும் பொழுது அது நம்முடைய கரத்திலே கொடுக்கப்படுகிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. உனக்கு ஒரு அற்புதம் நடந்து விட்டது. உனக்கு ஒரு அற்புதம் நடந்து விட்டது. உனக்கு ஒரு அற்புதம் நடந்து விட்டது. மரியாளுடைய தேவைக்காக ஆண்டவர் ஏற்கனவே 2 வருஷத்திற்கு முன்பாகவே ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கி அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணும்படி ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யவான்களை அனுப்பினார். சரியான நேரத்தில் நட்சத்திரம் மரியாளுடைய வீட்டுக்கு மேலாய் வந்ததை போல் சரியான நேரத்தில் உனக்கு அற்புதம் நடக்கும் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. சரியான நேரத்தில் உனக்கு அற்புதம் நடக்கும். சரியான நேரத்தில் உனக்கு அற்புதம் நடக்கும். சரியான நேரத்தில் அன்னாளுக்கு குழந்தை கொடுக்கப்பட்டதை போல் சரியான நேரத்தில் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்படும். சரியான நேரத்தில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். சரியான நேரத்தில் கர்த்தருடைய உயர்த்த போகிறார். சரியான நேரத்தில் உன்னுடைய சிறைச்சாலை கதவு திறக்கப்படும். சரியான நேரத்தில் ராஜாவாக தாவீது உயர்த்தப்பட்டதை போல் உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஒரு சரியான நேரம் வந்துவிட்டது. கர்த்தருடைய நேரம் வந்துவிட்டது. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பு. மாம்சமாய் நிற்காது. ஆவியில் நிரம்பு. அந்நிய பாஷை பேசு. கர்த்தரை துதி. தேவனை மகிமைப்படுத்து. வல்லமையை பெற்றுக்கொள். ஹalleluya. ஹalleluya. சரியான நேரத்தில் நடக்க போகிறது. In the right time God is going to do mighty things. ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சரியான நேரத்தில் தேவன் வாசலை திறப்பார். சரியான நேரத்தில் உன் கரத்தில் தேவன் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுப்பார். சரியான நேரத்தில் கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒருவரும் வெறுமையாய் திரும்புவதில்லை. ஒவ்வொருவரும் திருப்தியாய் தான் போறீங்க. ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கிருபை குறையாம பார்த்துக்கோ. தேவனுடைய தயவு வல்லமை குறையாமல் பார்த்துக்கோ. அலங்காரமாய் வளருகிற நேரம் இது. அலங்காரமாய் மாறுகிற நேரம் இது. பூக்களோடு கனிகளோடு நீ வாழ போகிற நேரம் இது. மிகுந்த பயபக்தியாய் நடந்து கொள். கிங் ஆஃப் க்ளோரி ஒரு மகிமைக்குள் பிரவேசிக்கிறது. மிகுந்த ஜாக்கிரதையாய் உங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். பெரிய அற்புதங்களை நீ செய்ய ஆரம்பித்து விட்டதற்காய் நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் க்ளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்ட் ஆகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.